friends, welcome to easy cooking and vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து கேரட் ஜூஸ் and கேரட் மில்க் ஷேக் எப்படி செய்யறது அப்படினு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெண்டு கேரட்டை வந்து இந்த மாதிரி வந்து தோல் சீவிட்டு நல்லா ஸ்லைஸா வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்க நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வந்து தோலை சீவிட்டு ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க friend. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜூஸ் எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் கேரட் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் வந்து நான் வந்து ஒரு டம்ளர் லெவலுக்கு எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து கூலிங் வாட்டர் ஆட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஐஸ் க்யூப் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். நான் நார்மல் வாட்டர் தான் இப்போ எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா நான் மில்க் ஷேக்குக்கும் இதுக்கும் இப்போ ஜூஸுக்கும் சேர்த்து ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் வந்து 3 டீஸ்பூன் வந்து சுகர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் அளவு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மிக்சியில் வந்து இந்த மாதிரி வந்து கேரட்டை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை எல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் விடாமல் சும்மா வந்து மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க. அது வந்து நல்லா தூளாகிற வரைக்கும். வாட்டர் ஆட் பண்ணிட்டோம்னா இந்த கேரட் வந்து நல்லா வந்து பிளெண்ட் ஆகாது. அதனால வந்து சும்மா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி இன்னொரு டைம் வந்து மிக்சியில் அரைச்சி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சும்மா வந்து ட்ரையாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நான் வாட்டர் வந்து 1 டம்ளர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து மிக்சியில் இன்னொரு டைம் வந்து விட்டு எடுத்துக்கோங்க. இல்லைனா சுகர் ஆட் பண்ணி கூட நீங்கள் விட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஐஸ் க்யூப் இப்போ போகிறதா இருந்தால் கூட ஐஸ் க்யூப் கூட போட்டு அடிச்சுக்கலாம். நான் வந்து நார்மல் வாட்டரில் தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை மிக்சியில் ஒன்ஸ் வந்து அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டேன் சும்மா நார்மலாக வாட்டர் ஊற்றி. இப்போ இதில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணி இன்னொரு டைம் வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த கேரட்டில் இருக்கிற வந்து அந்த இதெல்லாம் வந்து விட்டமின்ஸ் எல்லாம் வந்து இறங்கிடும். அது இல்லாமல் அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி திரியாக வந்து அந்த கேரட்டோட தூள் நிற்கும். அது இல்லாமல் வந்து ஃபுல்லாக வந்து நைஸாக அரைஞ்சிடும். அதனால் 2-3 டைம் நீங்கள் மிக்சியில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சுகர் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வடிச்சிக்கலாம். வடிகட்டி உங்ககிட்ட ஜூஸ் வடிகட்டி இருந்தால் அதில் கூட வடிச்சிக்கலாம். என்கிட்ட வந்து நார்மலாக டீ வடிகட்டி தான் இருக்குது. அதனால் டீ வடிகட்டிலே இப்போ நான் வடிக்கிறேன். அப்பையும் வந்து நான் இப்போ 3 டைம் வடித்து எடுத்து வந்து அந்த துகள்கள் வந்து நிறைய இருக்குது. ஸோ வந்து அதெல்லாம் ஃபுல்லாக வந்து கீழே இறங்காது. அதனால் ஒரு ஸ்பூன் எடுத்து லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து ப்ரெஷ் கொடுங்க. அப்போ தான் வந்து அந்த தண்ணி ஃபுல்லாக கீழே இறங்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்து அழுத்தம் கொடுத்திங்கன்னா அந்த தண்ணியெலாம் இறங்கிடும். ரொம்ப அழுத்திட்டிங்கன்னா தூளும் கீழே இறங்கிடும். அது ஸோ பார்த்து இறக்கிக்கோங்க. இந்த மாதிரி இறக்குன வேட்டி இந்த தூளை வந்து தூக்கி எறிய வேணாம். இதை வச்சு நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கேரட் ஜூஸ் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நம்ம குடிக்கிற அளவுக்கு நம்மளுடைய விட்டமின்ஸ் வந்து நிறைய ஏறும். அது இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஒயிட்டாகவும் சாஃப்டாக இருக்கும். ஸோ வந்து இந்த கேரட் ஜூஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு குட்டீஸ் எல்லாத்துக்குமே கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மில்க் ஷேக் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம முன்ன அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கேரட்டோட மேலே தூள் நின்று இருந்துச்சுல்ல, அதையவே வந்து நம்ம தூக்கி எறிய விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சு மில்க் ஷேக் கூட பண்ணி குடிக்கலாம். இப்போ வந்து இந்த தூளை வந்து நான் இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து சுகர் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து இன்ஸ்டாகிராமில் பார்க்கணுன்னா கூட இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம சேனல் இருக்குது. போய் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயும் பாருங்கள் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறமா நான் மில்க் வந்து 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். இதுலேயே வந்து 1/4 டம்ளர் தண்ணியும் 3/4 டம்ளர் வந்து பாலும் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக வந்து மில்கே எடுக்கிறதா இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து 2 கலந்து தான் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அடித்து வச்சுருந்தோம்ல, முன்ன அடித்து வச்ச மிக்சிலேயே திருப்பி இந்த தூளை போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் வந்து வாட்டர் நம்மளுடைய மில்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா எப்பயும் போல் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து இன்னமும் நம்மளுக்கு வந்து சாஃப்ட் ஆகணும். அந்த தூள் கூட இல்லாத அளவுக்கு சாஃப்ட் ஆகணும். அதனால் ஒரு டைம் அடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சுகர் ஆட் பண்ணி இன்னொரு டைம் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மிக்சியில் அடித்து எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிக்சியில் வந்து அடித்து எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். இப்போ ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய சுவையான மில்க் ஷேக் வந்து தயாராகிடுச்சு. இதை நீங்கள் வடிகட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. இதை வந்து அப்படியே வந்து அந்த கேரட்டோட தொல்லியோடையே நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ அதையும் தூக்கி எறியாமையே அதுவும் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து ஹெல்த்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய ஜூஸ் ஐட்டம் வெரைட்டிஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜூஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக் அண்டு இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளுடைய ஈஸி குக்கிங் அண்ட் விளாக்ஸ் இருக்குது, போய் பாருங்கள்.